ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மதுரை கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு கப் ரவை வச்சு தோணும் போதெல்லாம் 15 நிமிஷத்தில் ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஜாரில் ஒரு கப்பு ரவை சேர்த்துக்கோங்க. இது வறுக்காத ரவை. அரை கப்பு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இது கூடவே 3 ஏலக்காய், 3 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 1/4 ஸ்பூன் உப்பு, 3 முட்டை சேர்த்துக்கோங்க. முட்டை சேர்க்க விருப்பம் இல்லாதவங்க அரை கப்பு பால் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ், 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்து வந்துருக்கோங்க. நான் வீட்டில் இருக்க வெஞ்சன கிண்ணம் தான் எடுத்திருக்கேன். குட்டி குட்டி கிண்ணங்களில் கொஞ்சம் போல் நெய் சேர்த்துட்டு நல்லா ப்ரஷ் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லாத்துக்கும் இந்த மாதிரி ப்ரஷ் பண்ணி எடுத்துகிட்டு அரைச்சி வச்சுருக்க கலவையை 3/4 வாசி மட்டும் சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு பொங்கி வரும், அப்போ கரெக்டாக இருக்கும். எல்லா கிண்ணங்கள்லையும் இது போல் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கடாய் வச்சு தண்ணி ஊற்றிட்டு உள்ளே ஸ்டாண்டு போட்டு ஒரு தட்டு வச்சுக்கோங்க. 5 நிமிஷம் கொதித்ததும் கிண்ணங்களை உள்ளே வச்சுருங்க. வச்சுட்டு நான் இன்றைக்கி டூட்டி ஃப்ரூட்டி சேர்க்குறேன். கலர்ஃபுல்லாக இருக்கும், சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தேவைப்பட்டால் நட்ஸு சேர்த்துக்கலாம். இப்போ மூடி போட்டு மூடிட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 15 நிமிஷத்துக்கு வச்சுருங்க. 15 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணலாம். பாருங்கள் எவ்வளோ நல்லா பொங்கி அழகாக வந்திருக்குன்னு. இப்போ ஒரு டூத்பிக் வச்சு குத்தி பாருங்கள், ஒட்டாமல் வரணும். சூப்பராக ஒட்டாமல் வந்துருச்சு. இதை இப்போ கம்ப்ளீட்டாக ஆற விட்டுறலாம். ஆற விட்டு பார்த்தீங்கன்னா இப்படி கவுத்துனீங்கன்னா அழகாக வந்துடும். பாருங்கள் எவ்வளோ ஃப்ளஃபியாக சூப்பராக சாஃப்டாக வந்திருக்குன்னு. இப்போ பாருங்கள் நான் எல்லா கிண்ணங்களையும் கவுத்தி காட்டுறேன். எவ்வளோ சூப்பராக ஒட்டாமல் அழகாக வந்திருக்கு பாருங்கள். சாஃப்டாகவும் இருக்குது. இந்த மாதிரியே கூட பரிமாறலாம். இல்லைன்னா ரவுண்டாக கட் பண்ணுங்கள். கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு பரிமாறிங்கன்னா குழந்தைங்க ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. சூப்பரான டேஸ்டியான ரவா கேக்கு ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் நிறைய கேக் ரெசிபி நம்ம சேனல் பேஜில் இருக்குது, போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.